ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணாதவங்களுக்காக ப்ளஸ் செக் பண்ணவங்க எந்த மாதிரி நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் அதாவது சர்டிஃபிகேட் அப்லோடு எல்லாமே முடிஞ்சிருச்சு 12ஓட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் பார்த்திங்கன்னா இதை அதாவது அப்லோட் பண்ணுறதுக்கு, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 13லேருந்து 30 வரலும் டிஎஃப்சி சென்டரில் போய் செக் பண்ணணும். டிஎஃப் சென்டர்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்ததுன்னா நீங்கள் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த லாகின்ல போயிட்டு, அதாவது இங்கே லாகின் இருக்குது இல்லைங்களா, TNEA-online.org ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு ஸ்டேட்டஸ் என்னவோ வந்திருக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குட் அப்படின்னு வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்போ கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. சிலருக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எதனால் இந்த ப்ராப்ளம் வரும்னா, சிலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்காக தான் இந்த 15 days டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 15 daysல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஎஃப் சென்டர் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுவாங்க. அதில் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் இன்கம்ப்ளீட்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேன் எல்லா என்னென்ன நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அந்த எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும் ப்ராப்பராக. இதே தான் ஃபஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சரிங்களா? அதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை ஒரே பிடிஎஃபாக பண்ணுவாங்க பாருங்கள். அண்ட் அப்லோட் தம் 1 PDF ஃபைல். சரிங்களா? எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணி ஒன்ஸ் த அப்லோட் இஸ் கம்ப்ளீட், அந்த அப்லோட் பண்ணணும். அந்த அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதாவது டாக்குமெண்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கம்பல்சரியாக என்ன பண்ணணும், ஃப்ரீஸ் த அப்லோட் அண்ட் லாக் அவுட். அந்த கடைசியாக ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லாக் அவுட் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அப்லோட் கம்ப்ளீட்டட்னு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸ்கேன் த ஆல் சர்டிஃபிகேட் ஆஸ் ஏ சிங்கிள் பிடிஎஃப். சரிங்களா? ஒன்றா தனித்தனியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட் ஃபைலாக ரெடி பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக ரெடி பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலை பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா அப்லோட் இஃப் ஸ்டேட்டஸ் இஸ் அப்லோட் நாட் கம்ப்ளீட்டட் ஆகலை அப்படின்னா அண்ட் அப்லோட் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் த அப்லோட் ஹேஸ் பீன் இஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி தென் இண்டிகேட் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் த அப்ளிகேஷன் வரும். அதாவது ஒரு தடவை அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளில வந்துடுறீங்க. ப்ராப்பராக அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ரீஸ் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேடம் இதில் ஒரு வேளை இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணோம். அதுக்கு தான் இந்த 50 days டியூரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 13 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி ஆன்லைனில் தான், நீங்கள் லைவில் போகணும்லாம் அவசியம் கிடையாது. 13/6 இருந்து 36 வரலாம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மட்டுமே போகும்.
ஸோ 10/7 தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்போ இது வரும் ப்ராசஸிங்கு அதெல்லாம் கவுன்சிலிங்கு அதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து செக் பண்ணுறது உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டடா அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்பராக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியும் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி 2-3 நாள் ஆகிடுச்சு, எனக்கு வந்து இன்னும் ஸ்டேட்டஸ் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியர்பை டிஎஃப்சி சென்டர் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டர் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு நேர்லேயே நீங்கள் போய் கூட விசாரிக்கலாம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க, எந்த காலேஜ்னு தெரியும். அங்கே ஒரு பர்சனோட காண்டாக்ட் நம்பர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் எதனால் வராமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அங்கே போய் நீங்கள் லைவ்லேயும் செக் பண்ணிட்டும் வரலாம். நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ரெடி பண்ண முடியலனா ஸ்கேன் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஏதாவது ஒரு சென்டரில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் டிவி சென்டருக்கு போகலாம். அங்கே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கம்ப்ளீட் வந்தவங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க கம்ப்ளீட்டட் இன்னும் வரல அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை தவிர்த்து உங்களுடைய அதாவது கட் ஆஃப் என்ன, இதுக்கு எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய இது வீடியோ வந்து சொல்லுவோம் என்ன ஏதுங்கிறத ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ரிப்ளை வாங்கியிருக்கீங்கிறதையும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அதை தவிர்த்து ஒருவேளை ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கூகுள் ஃபார்மோட லிங்க்கு, அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க. எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து ஒருவேளை ஒரே பேட்ச் மாதிரி வரணும், ஒரு 10 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னாலும் இண்டிவிஜுவல் பேட்சாக பண்ணி நம்மளுக்கு பைத்தான் C++ கோர்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேவையானவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும், கவுன்சிலிங் வந்து ஹெல்ப்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய லைவ் வரும். லாஸ்ட் இயர் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒன்றும் பண்ண வேணாம், உங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தனியாக போட்டிருக்கோம், கவர்மெண்ட் காலேஜஸ் போட்டிருக்கோம், 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம், கோவையோடது 2024 ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே போட்டிருக்கோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை நீங்கள் லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். டிஎன்இஏ வந்து 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுலேயும் ரவுண்ட் 2ல் லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சு, ஸோ இப்போ இந்த இயர் வந்து ரவுண்ட் 2க்கு என்ன போட போகிறாங்க அது எல்லாமே நம்மளுக்கு வரும். 160 to 185 வரல எவ்வளோ காலேஜ் லிஸ்ட் என்ன, சாய்ஸ் லிஸ்ட், ஐடியாஸ் எப்படிலாம் பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக கம்மிங் டேஸில் வரும் வீடியோஸு. லாஸ்ட் இயர் வீடியோஸு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் டிஎன்இ 2023ல் 136 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் நிறைய லைவ் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த இயர் நீங்கள் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.